வித்தியாசமா கிடக்கு வேட்டியல்ல அம்மா புது மாப்பிள்ள மாதிரி இல்லையம்மா அப்படியா இருக்கு வண்டிதான் மாதிரி வாங்குறேன் இதான் வந்து பெஸ்ட் டைமாக இருக்கு எனக்கு வந்து அதனால கண்டிப்பாக இப்போ வந்து அத்தியாக்கள் மூலமாகட்டும் அந்த நேர்த்திக்காக வந்து கண்டிப்பாக பூசியாக்குவேன் என்ன செய்றீர்கள் என்ன செய்றீங்கல்ல கேக்குறேன் அம்மா தனியா நின்று செய்யறா கெரியா போங்க கெட்டியா போங்க கெட்டியா போங்க கெட்டியா போங்க இப்போ சாரி இங்கே கொண்டு வந்துட்டு அது தானே பெரிய வேலை செய்ய போகிறேன் அதுக்கு உங்களை வர வைக்கின்றோம் விழுந்தாலும் வீடியோ பட்ட மாட்டேனா கைவாசனருக்கும் வணக்கம். நீங்கள் போய் சொன்னாங்க நீங்கள் சொல்லுங்க. ஓகே, நான் தான் வந்து செல்வரூபன் நிற்கிறேன் பார்த்தீங்கன்னா நான் சொல்லவா இல்லாட்டி நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதாவது எங்கே நிற்கிறேன் பார்த்தீங்கன்னா வள்ளியூர கோயிலில் நிற்கிறேன். அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கு முதல் வந்து பார்த்தீங்கன்னா செல்லூர் நான் வந்து பார்க்கணும். நம்ம இந்தியா வித்தியாசமா கிடக்கு வேட்டியல்ல அம்மா புது மாப்பிள்ள மாதிரி இல்லையம்மா மாப்பிள்ள அதனால லட்சணமா நல்ல இந்த பிடிச்சிருக்கு வேற பிடிச்சிருக்கேன். நான் ஓப்பனாவே நான் சொல்றேன், நீங்க நல்ல அடியா இருக்கீங்க. வண்டிதான் மாதிரி வாங்குறேன். இதான் வந்து பெஸ்ட் டைமாக அத்தியாகண்ட சேனலோடாக அந்த பெருமையோட நிக்கிறது வந்து உண்மையா என்ன சரியான மாதிரி ஒரு வெக்கமாக வர எதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா அதுக்காண்டி இப்போ கோயிலை பொறுத்த அளவு தெரியும் தான். நாங்கள் ஷர்ட் வேல்ட் ஹவுஸோட எல்லாம் வர்றது வந்து அழகு இல்லை. அப்போ நானே வந்து முடிவெடுத்திருந்தேன். உண்மையில கோயிலுக்கு போகிறதா இருந்தால் வேட்டியோட தான் போகணும். நாளைக்கு நீங்கள் அடுத்த தீர்த்தத்துக்கு வேற இல்லைன்னா வேற தான் வேட்டியோட வந்துருக்கிறார். கடியரும் கூட சாதா கடிக்கு தான். ஓகே, அப்போ எந்த தினம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து நாங்கள் வலுக்கட்டி அதாவது அத்தையாக்கள்லேருந்து விதுசல்லேருந்து அம்மாக்கள்லேருந்து செல்வண்ணாக்கள்லேருந்து எல்லாருமே வந்து நிற்கிற காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொங்கல் ஒன்று செய்ய போகிறோமே நம்மம்மா ஏன்னா அதாவது ஒரு பொங்கல் ஒன்று செய்ய போகிறோம். அதுக்கு பானையல் அடுத்தது சாமானம் எல்லாம் நிறைய வந்து கிடக்குது எல்லாம் கொண்டு வந்தாங்க. நம்ம ஜெத்தோல் எல்லாம் வந்து கொண்டது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்களோட ரூவன் அண்ணா மூலமாக வந்து சொல்லுவார். ரூவன் நான் சொல்லுங்க. உண்மைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு நேர்த்தி கடன் ஒன்று வந்து இருக்கு எனக்கு வந்து. அதனால கண்டிப்பாக இப்போ வந்து அத்தியாக்கள் மூலமாகத்தான் அந்த நேர்த்தி கடன் வந்து கண்டிப்பாக நாங்கள் இன்றைய தினம் செய்து வந்து நாங்கள் முடிக்க போகிறோம். அதுக்காண்டி தான் நாங்கள் வந்து எல்லாருமே வந்து வந்தாங்க. ஆனால் அத்தை மட்டும் பேர் அத்தை மட்டும் பேர் அது வந்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நாள் வர இன்றைக்கு ஒரு நல்ல நாளாம் கண்டிப்பாக இன்றைக்கு வந்து செஞ்சால் உங்களில் இருக்கிற ஒரு சில கிரகம் அதாவது சனியனவர்கள் வந்து கழிவு பண்ண மாதிரி கூட சொல்லியிருந்தாங்க. உண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன விஷயம் வந்து அதாவது வந்து நான் இப்போ இன்னொரு விஷயத்துக்கு நான் வந்து ஒரு வாகனமோ என்னதான் எடுக்க போனால் கூட ஒரு தடங்கள் மாதிரி உண்மை என்கிட்ட வச்சிருக்கிறது கூட கூடுதலாக வந்து எனக்கு இல்லாமல் தான் போய்கொண்டே இருக்குது. அது என்னமோ எனக்கு தெரியலை. இப்படித்தானே கடவுள் நம்பிக்கை வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே வந்து வேணும். அப்போ அந்த அடிப்படையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்றைய கூட குறிப்பில் கூட எனக்கு வந்து சொல்லியிருந்தது உங்களுக்கு வந்து ரூபன் நீங்கள் சின்ன சின்ன நேர்த்தி கடனோட இருந்தால் கோயில் மூலமாக நீங்கள் அதை வந்து செஞ்சுட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்குமே வந்து நல்ல மண்ட மாதிரிக்கு கதைச்சிருந்தாங்க. அப்போ அந்த அடிப்படையில் வந்து நானுமே வந்து வாத்தியாக்களோட இனங்கத்தாக நானுமே வந்து இந்த இடத்த வந்து நிற்கிறேன். இதோட வந்து உங்களுக்கு ஒரு எல்லாமே வந்து ஓகே ஆகும்ன்ற ஒரு நம்பிக்கையில் வந்து அம்மாலேருந்து அம்மா வந்து நேற்றிலேருந்தே வந்து சொல்லியிருந்தாங்க உனக்கு இதாச்சும் ஒன்று நாங்கள் செய்து கொடுக்கணும். அப்போ இது மூலமாக கோயில் மூலமாகவே செய்தாலே கொஞ்சம் ஓகே இருக்குன்றபடியாக எல்லாம் ஓகே இருந்தபடியே தான் அம்மம்மா வந்து கூட்டிக்கணும். வயசு போன நேரத்தில் அம்மம்மாக்கள் கையல் வச்சா அந்த பொங்கல் பானைகளுக்குள்ள கையல் வச்சா அது அவருக்கு தான் நல்லது நடக்கும்.
அதுக்கமையா தான் நாங்க அது எப்பயே அந்த முகம் வந்து பலிச்சிட்டு பாத்தீங்களா இல்லையம்மா இந்த நேரம் தான் முகம் பலிச்சிட்டு பாத்தீங்களா கதையை பார்க்க போனா அதை பொம்பளையை செட் பண்ணி வச்சிருக்காங்க உனக்கு அந்த நேரம் எப்படித்தானே அந்த சொல்ல மாட்டேன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிக்கொண்டே இருக்கிறது உனக்கு என்ன பொறுத்தவரை அப்படின்னு அப்ப ஒரு முடிவோட மாதிரி விட்டா ஃபுல்லா சொல்லிடுவோம் பொறுமையில முடிச்சு விடுவோம் வீடியோவை ஓகே அப்ப தொடருவோம் இப்ப மெயினா வந்து இப்ப என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா இப்ப நாங்கள் இப்ப என்னம்மா அதுக்கு பேர் மண்டபத்துக்கு வந்து போப்புறோம் அது பொங்குற திரும்ப சாமான் எல்லாம் கொண்டு போகணும் அப்போ நாங்கள் தொடர்ச்சியாக வந்து அதையும் பார்ப்போம் அதுக்கு முதல் வந்து எங்களுடைய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பார்த்தா அதுவும் அடுத்த வீடியோ போட ஆசையா இருக்குமே நம்ம மற்றது வந்து வீடியோ பார்க்குறத இப்படின்னு யோசிக்கிறேன் என்ன ரூபனை உங்க அம்மா அப்பாக்களை கூட்டிக்கொண்டு வந்து நீங்கள் அத்தையா கூட சேர்ந்து செஞ்சிருக்காங்க உண்மையில அப்பா வந்து உண்மையா நிக்கல அது அவசரமான ஒரு வேலை மற்ற வந்து அம்மா தெரியும் தானே உங்களுக்கு என்ன மதங்களை பற்றி நான் குறை சொல்லல அதுகளுக்கு ஆயிட்டா கொஞ்சம் பிரச்சனையா போயிடும் இல்ல நான் அம்மா வந்து தெரியும் தானே கிறிஸ்டின் வழியா ஒரு சில இதுல வந்து செய்யலாம் அப்ப அதுக்கு அம்மாக்கிட்ட ஸ்தானத்துல எங்கட அத்தியாக்கள் வச்சுட்டு அம்மாக்கள் வந்து செய்யணும் அம்மா மகள் இருக்கிறாங்க அது பிரச்சனை இல்லை நான் கொம்மனாவை வந்து இப்போ போவோமே நம்ம ரைட் ஓகே எல்லா இடங்கள்லாம் சரி ஓகே அப்படி இருக்க பார்த்தீங்கன்னா கோயில் போம்பா வாங்க இங்கே வச்சு தான் வந்து இதான் அந்த கோயில் இதெல்லாம் வந்து அந்த மண்டபம் சொல்கிறேன் நம்ம அப்போ எல்லாம் கொண்டு வந்துட்டீங்க நீங்கள் நாளைக்கு திருவள்ளையிலேருந்து எல்லாமே இருக்கும் போல இருக்கு அதுக்குள்ளே நம்ம எப்படி தான் இது அதில் கேட்டு போவோம் வாழைப்பழம் தான் வெளியிலான்னு போய் வாங்கணும் போல கிராம கொட்டு தான் போகணும் திருவள்ளை திருவள்ளை அடுத்து போடுமா அதில் அடுப்பில் நம்ம வந்து வாழைப்பழம் வந்து வாங்க போகிறேன் இப்போ அதை நமக்கு வேண்டி போட்டு தொடருவோமா ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ அம்மாக்கள் அத்தையாக்கள் அம்மம்மாக்கள் எல்லாரும் வந்து பானையல் ஜத்துவலோட வந்து போடுறீனமா இங்கே தான் வந்து பொங்குற இடம் வந்து அம்மம்மா நல்ல வடிவாக தான் இருக்குது எல்லாரையுமோ நெய் நல்ல வடிவாக தான் இருக்குது நேட்டியை விட தெரியுமோ லட்சணமாக இருக்குது மங்களகரமாக உண்மையா இன்னும் வந்து மணிக்கடையில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இருக்குது ஓ அங்கேயும் இருக்கம்மா அங்கே அதுலேயும் வந்து இருக்குது மணிக்கடையில் அங்கே அதுலேயும் இருக்குது அம்மா என்னவா அம்மா ஓ பொங்கி போட்டு ஆ பூசியாக்குவா நாங்கள போய் ஒன்றும் செய்யக்கூடாது நாங்கள் செய்யலாம் நாங்கள் பார்வலை விட்டு அதை வச்சுலாம் அவர் பொங்கல் பானை வச்சு அரிசி போட்டு மட்டும் அவர் அந்த கடமை அவர் தான் செய்யும் சும்மா நீங்கள் தொட்டோன்னே பத்து பேப்பர் தான் கட்டுங்க பேப்பரை கொடுங்க பேப்பர் தேவை இல்லை சும்மா மங்களகரமாக தானே இருக்குதா அதனால் பறக்குதா அவ என்ன கொஞ்சம் கொதிக்க விட்டு தான் அரிசி போடணும் கொதிக்கும் எல்லாம் நீங்களா என்னங்கோ நீங்களே வந்த நீங்கள் என்னண்ட இருக்க வந்த நீங்கள் சும்மா ஆமா ஆளை விட்டுட்டு வந்துக்கலாமே அதுதான் கிருஷ்ணன் வந்து அங்க போன் காய்க்கிறார் போல இருக்கு அங்க பாத்தீங்கன்னா அத்தை வந்து தேங்காய் திருவி கொண்டிருக்கிறார் அம்மாவோட காய்ச்சி கொண்டு இருக்கும் ஓ இதெல்லாம் வந்து தண்ணியில் எடுக்கிறதா திருவிழா அந்த
தேர் தீத்தம் போல பார்த்துருக்கோம் போரோட்ல போல இதுல எல்லாம் நிக்கலாம், இதுல எல்லாம் நிக்கலாம் கேக்குறேன். இல்லாட்டி ஓ மணியா மஞ்சி அப்பா அடுப்பு மூடுறேம்மா. நெருக்கடி தானே அத்தனை குருமா தண்ணி வந்து இங்கே தன்னால் பட்டு எட்டிக்குதா வேற லெவல்லையா? சரி ஓகே, எல்லாம் வந்து அரிசி போட பார்ப்போம்மா. ஓகே அம்மா, என்ன மாதிரி அரிசி போட்டாச்சோ அம்மா? நீங்களும் விரும்பிக்கல, நீங்க நாங்கள் வாழைப்பழம் வாங்கிட்டு வந்தது. நாங்கள் அரிசியை போடுறோம், அஞ்சு ஒன்று வாங்குது, சக்கரை தான் போடுறோம். ரெண்டு சக்கரை தான் போடணுமே. ஒரு மணி நேரத்துக்குள்ள முடிஞ்சது போல வேலையா? அரிசியை வந்து சரிதானே. அப்போ நாங்கள் ஐயர்கிட்ட போய் சொல்லி போட்டு ஐயர்கிட்ட நான் சொல்லிட்டேன். சொன்னான் படையுங்க பொங்கி போட்டு கூப்பிடுங்க தான் இல்லாமல் சொன்னதோ. கைக்குளத்தில் இருக்கிற அண்ணன் ஒரு ஐயா தான், தெரிஞ்ச ஐயா நல்லா. இதில் பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் அச்சனை தட்டு. ஆமாம், இங்கே இதை விடுங்க ஒன்று எல்லாத்தையும். வாழைப்பழம் வேறு என்னம்மா வெத்தில பாக்கு சாம்பிராணி கற்பூரம் இவ்வளோ தான் அந்த அச்சனை தட்டு கேட்டேன். இது என்னம்மா அது தேங்காய் உண்டே காணும் போல இருக்கிறேன். தேங்காய் உண்டு உங்களுக்கு உணவு அர்ச்சனைக்கு ஒரு தேங்காய் வேணும் தானே. இதே நம்ம வெட்டுறது இங்கே வந்து கத்தி திருவள்ளை எல்லாம் வந்து இல்லை. நம்ம பக்கத்தில் இருக்கிற கடையில் எல்லாமே இருக்கு. ஆனால் இதில் வந்து எத்தனை அடுப்பு இருக்குன்னு வேறு இங்கே 1 2 3 4 அப்படி அடிக்கிக்கொண்டு அப்படி போய்கொண்டு இருக்குதுங்க. ஒரே நேரத்தில் வந்து நிறைய இடத்துல வந்து பொங்கலாம். நாங்கள் கை வைக்கலாமாம்மா? ம் சரி, எல்லாம் மட்டி போட்டு மலைப்பழத்தை கழியினது. ம் சரி ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா அம்மா என்ன செய்ய போறீங்கள்? இங்கே வரோங்க. இது வந்து நாங்கள் ஒன்றுமே வந்து நாங்கள் சாப்பிட போகிறதும் இல்லை, கொண்டு போகிறதும் இல்லை. நம்ம இதை அப்படியே படைச்சிட்டு அப்படியே விட்டுட்டு வர வேண்டியா? நம்ம என்ன செய்கிறீர்கள்? என்ன செய்கிறீல்ல கேட்குறேன். அம்மா தனியா நின்றுல செய்யறா. கெட்டியா போங்க. வா சாரி இங்கே கொண்டு வந்துட்டு அது மாதிரி தானே பெரிய வேலை செய்ய போறேன் மாதிரி. பால் புளி என்னப்பா என்ன விடுவோங்க அம்மா. அம்மாம்மா நீங்கள் புளியுங்க, நான் பார்த்து கொண்டிக்கிறேன். தேங்காயெல்லாம் வந்து திருவி வச்சாச்சு. நம்மம்மா தேங்காயெல்லாம் திருவியாச்சே அர்ச்சனைக்கு. இதில் வச்சு தான் திருவோம் நம்ம. ஆமாம் இதில் இருங்க அம்மா, இதுதான் கொஞ்சம் கிளியராக இருக்கு அம்மா. இது அர்ச்சனை சாமான் அம்மா. ஆமாம் இதில் இந்த திருவோங்கம்மா புளியுங்க நல்லா வர கிளியராக இருக்கம்மா. 5 இதில் நல்லா கிளியராக இருக்கு. இது 2 இதிலே பால் புளிஞ்சு விட போறீங்க. ஓ படிக்கம்மா. இதில் வந்து நேத்திக்கு வந்து படங்கள் வந்து வைக்கிறது. இங்கே நாகதோசக்காரர் அப்படியே நாங்கள் நாகப்படம், மற்றது வந்து இஞ்சால அப்படி படங்கள் அது நிறைய காலமாக இருக்குது போல். இது நினைக்கிறேன் புதுசாக இப்போ ஒரு நாளைக்கு 2-3 மாதத்துக்கு முன்னே வச்சுக்கணும் போல இருக்குது. இது வந்து நேத்தியலுக்கு காட்டுறது நம்மம்மா லக்ஷ்மிகிட்ட. ஆமாம் இந்த பொங்கலுக்கு வந்து பால் விடுற அம்மா. என்னண்டு கிடையாது, பேய் கிடையாது. கச்சான எல்லாம் போட்டாச்சு. என்ன ரக்கச்சரியோ ப்ளம்ஸையும் போட்டு விடுவோம். ப்ளம்ஸ் நல்லா கரைஞ்சி போடுவோம்மா. அப்போ உங்களுக்கு மணிக்கடையில் கச்சான் பண்ணி தரதே அம்மா? வேண்டாம்மா கச்சான் இங்கே பக்கத்தில் கடை. இந்தாலையும் பாருங்க கொஞ்சம் படங்கள் நாங்கள் எல்லாம் வந்து படைச்சோன்னு பொங்கினோன்னு பார்ப்போமா. ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் எல்லாம் வந்து எடுத்துக்கொண்டு வந்து நாங்கள் வீட்டே இருந்து. ஆனால்
வாழையில் வந்து எடுக்க மறந்துட்டோம். அப்போ அங்கே வந்து ஒரு மடம் ஒன்று இருந்தது. அப்போ அவங்கள்ட்ட வந்து கேட்டாங்க, இப்படி ஒரு வாழையில ஒன்று விட்டுட்டு வந்துட்டோம், தருவீங்கள் ஒன்று கேட்க ஒரு வாழையில ஒன்று தந்த வினம். அப்போ நாங்கள் இனிமேல் வந்து ஐயா கூப்பிட்டா ஓகே பூசையெல்லாம் முடிஞ்சிடும். அப்போ அதனால் வந்து ஐயா வந்து கூப்பிட்டுட்டு நாங்கள் கடைசியாக வந்து பூசை செய்ய பார்ப்போம்மா. ஓகே, இந்த சிலையை பேர் என்ன வடிவாக இருக்காண்ட உள்ளுக்க போய் தான் நாங்கள் கூப்பிட போகிறோம் ஐயாவை. வீடியோ எடுக்கலாமா தெரியல, பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இது வந்து பொங்கல் டிக்கெட் வந்து இவரான் வந்து ஐயரா இவரை தான் கூட்டி கொண்டு போகிறோம். இப்போ 150 ரூபா வந்து பொங்கல் டிக்கெட்டுக்கா. ஜரம் எங்கே கொண்டாடுறது? அந்த கோயிலுக்கு கொண்டுறேன் எல்லாத்தையும். சரியா. ஓகே, பார்த்தீங்கன்னா அம்மா இப்போ என்ன செய்யறோம்? இதெல்லாம் கழிட்டிங்களாம்மா? கழுவுங்க, இதை கழுவுங்க. ஓ கொண்டாங்க. விறகை என்ன உங்களை விர வைக்கின்றோம். சரியா. டே விழுந்தாலும் வீடியோ பட்ட மாட்டேனா? என்னடா பண்ணில இன்றைக்கு நான் போய் எல்லாத்தையும் கொடுங்க. மேலுக்கு வந்து தொட்டியில் எல்லாம் கட்டி கிடக்கு நம்ம. பாலம் இல்லையா? பீசன் கும்பிட்றாரா? கும்பிட்றீங்களே? ஆமாடா, இல்லையா பால்? வாழையில் எஞ்சினாக்கா தண்ணியால் ஊற்றட்டும் சொல்லுவோம். வாழையிலே கொடுங்க. வாழை தண்ணியால் குளிக்க பூசை நடக்குது. பார்த்தீங்க
அம்மா கும்பிடுங்க அம்மா திரும்ப கச்சனை காசு கட் பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே ஒரு நல்ல மாதிரிக்கு வந்து நாங்கள் எல்லாம் முடிச்சாச்சு நம்ம நேர்த்திக்கடன் வந்து நல்ல மாதிரி முடிச்சாச்சு இதோட வந்து எல்லாமே வந்து நல்ல மாதிரி நடக்கும் வந்து ஒரு நம்பிக்கையோட நாங்கள் வீட்டை வந்து போகிறோமே நம்ம அதான் நம்பிக்கையாக வந்து நாங்கள் வீட்டை போகிறோம் உண்மைக்குமே சந்தோஷம் வந்ததுக்கு சந்தோஷமே நம்ம அதோட நீங்கள் ஏதாச்சும் சொல்ல போகிறீங்களே நாங்கள் வந்து இப்போ ஒரு இடம் போகணும் அவன்டைய சொல்லியிருந்தோம் வீட்டவே நித்திரையே போட்டா மறுபடியும் வந்து நித்திரையை கொள்ளுங்க சத்தம் போடாமல் வீட்டை வச்சுட்டு இருக்கு வைக்கதானே வச்சுட்டு போட்டு நடந்தால் சரி அந்த வகையில் வந்து நாங்கள் இதோட வந்து அம்மம்மா முடிய முடிச்சு ரொம்ப வீட்டையும் போவோம் என்ன ஒரு சாப்பிடியல் போலேக்கண்ணே வடிவா வந்து நான் சாப்பிட்டாச்சு சரி ஓகே இதோட வந்து எங்களோட வீடியோ முடிச்சு கொள்கிறோம் எங்களோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வரணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க வெளில ஒன்று கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் வரும் இதோட வந்து வீடியோ முடிச்சு பாய் இருக்குங்கம்மா.